நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்துட்டு கொரியரில் நம்ம 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துக்கு கொரியருக்கு வந்துட்டு மக்கள் போய் கிடைக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்தில் வந்துட்டு லேசாக சுருக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த சுருக்கங்கள் இருக்கிறங்காட்டிக்கே இந்த பழம் வந்துட்டு மோசமான பழம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த தாய் செடியிலேருந்து நம்ம இதை பொறிச்சரிக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இது கொடுக்குற கனெக்ஷன் கட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சுருங்க இந்த பழத்துக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சத்துக்களை இறங்கிட்டே இருக்குங்க. பழம் வந்துட்டு ஒரு வாரம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம் பொறிச்சு 4-5 நாள் ஆகுதுங்க. இது வந்துட்டு லேசாக மேலே வந்துட்டு சுருக்கம் விழுந்துருக்குது. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே வாங்க, அப்படியே காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கள்ளிப்பழத்தை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது இப்படி வச்சுட்டு இந்த மேலே வந்து கட் பண்ணணும். இங்கே பாருங்க, கட் பண்ணி இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த பழம் வந்துட்டு எந்த விதமாகவும் கெட்டு போயிருக்காதுங்க. அதே மாதிரி நட்சத்திர முள் பார்த்தீங்களா, இங்கே இருக்குதுங்களா, இதுதான் நட்சத்திர முள்ளுங்க. இங்கே பாருங்கள், காமிச்சாது பக்கமாக காரணம். இங்கே பாருங்கள், இதுதான் நட்சத்திர முள். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த நட்சத்திர முள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பழம் வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ அப்படியே எடுக்கிறோம் பாருங்கள். இது பொறிச்சு 5 நாள் ஆகி போச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. இது அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா போதுமானதுங்க. இதுதான் கட் பண்ணுற முறைகள். 2-3 முறையில் கட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு தகவலுக்காக சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.